காசு பணம் எந்த லக்ஸரியான ஒரு வாழ்க்கை இருந்தாலும் கூட அவர் இல்லை, அவருடைய வார்த்தை இல்லைன்னா நம்ம ஒன்றுமே இல்லை. நம்ம ஒன்றுமே இல்லாத இடத்துலையும் கூட அவருடைய வார்த்தை இருக்குன்னு சொன்னால் நிச்சயமாக அவர் நம்மளை வழி நடத்துகிறவராய் நம்மளோடு கூட இருக்கிறார். ஒரு விஷயம் இதனுடைய சமூகத்தில் கண்களை மூடி நம்மளை தாழ்த்தி, எசப்பா இந்த நாளில் நான் உங்கள் சமூகத்தில் நீங்கள் என்னை கூட்டி தேர்ந்து வந்திருக்கிறீங்க, வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையா எசப்பா, என் கூட நீங்கள் பேசுங்க, என் கூட நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி ஒரு விஷயம் இதனுடைய சமூகத்தில் இருதயத்தை திறந்து உண்மையாய் நம்ம கேட்போனா எசப்பா நிச்சயமாய் நம்மோடு கூட இடைப்படுவார். அதனால என்னுடைய சமூகத்தில் அப்பா இந்த வேலையில தகப்பனே பாண்டிய குறிச்சிட்டு தயவுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். பேசுகிறது நீங்கள் எல்லாம் பிதாவின் ஆவியானவர் சொன்னது போல தகப்பனே அப்பா நாங்கள் சுயமாய் ஒன்று பேசாதபடிக்கு தகப்பனே அப்பா எங்களை முற்றிலுமா உங்கள் கருத்தில் தருகிறோம். என்னோடும் பேசுங்க, எங்களோடும் பேசுங்க, தாழ்த்துகிற வெறுமையாக்குகிற இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமென். எனக்கு கூட அந்த வார்த்தையின் வேலையை என்னோட கருத்தில் கொடுத்தாங்க. எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா முதல் முறையாக நான் நேரில் வந்து என்னுடைய வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறேன். இது வந்து எனக்கு அதே மாதிரி ஆராதனை வேலையை விட நான் முதலாக நேரில் வந்தது நம்மளுக்கு கேட்குறதில்ல தான். அதே மாதிரி அதை ஆர்கனைஸ் பண்ணி நடத்துறதுலேயும் முதல் முறையாக நேரில் வந்தது நம்மளுடைய முறையில தான். அதே மாதிரி தேசம் அநேக இடங்களில் பயன்படுத்துகிறாரு தான். ஆனாலும் கூட முதல் முறையாக நேரில் நடத்துகிறதுல வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறது எனக்கும் இது முதல் முறை. ஆனாலும் தேவன் மறைத்து வெளிப்படுவார், நான் விசுவாசிக்கிறேன். எனக்குள்ள இருந்த பயம் இப்போ கூட ஆராதனை வேலையில் இயேசுப்பா கூட என்னோட கூட ஈடுபட்ட வார்த்தை என்னன்னா, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோட கூட இருப்பேன். எனக்கு விவரம் தெரிந்த நாள்ல இருந்து இந்த காரியம் உணர்த்தப்பட்டனால நான் உங்களோட கூட ஈடுபடுறேன். எனக்கு விவரம் தெரிந்த நாள்ல இருந்து என்னோட பிறந்த நாள்னு சொல்லி நான் என்னோட ஊழியக்காரங்கிட்ட ஜெபிக்க போகும்போது அது எந்த ஊழியக்காரங்களா இருந்தாலும் அவங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தை நான் மோசையோட இருந்தது போல நான் கூட இருப்பேன். அந்த வார்த்தை எனக்கு கொஞ்சம் பயமா இருந்தது. இசப்பா நீங்க அனுமதிக்காம நான் எந்த இடத்துக்கு நான் போகக்கூடாது, இந்த இடத்துல நீங்க கொண்டு வந்துருக்கீங்க, சுயமா நான் எதுவும் காரியம் பண்ணிடக்கூடாது, எப்படி இடப்படுங்கும் போது ஆராதனை வேலையில நிச்சயமா இசப்பா என் கூட பேசினாரு. அந்த பலத்தோடு கூட நான் வார்த்தைகளை நான் கடந்து கொண்டு விரும்புகிறேன். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். ஏசாயா 6வது அதிகாரம் 8வது வசனம் முதல் பகுதி யாராவது வாசிக்கலாம். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் தமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். நாட்களில் எல்லா காரியங்களுக்கும் பிள்ளைங்க இருக்கிறாங்க, டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, எல்லா வேலையிலையும் பிள்ளைங்க இருக்காங்க. ஆனால் ஆண்டவருடைய காரியமாக போகிறதுக்கு இன்னைக்கு யாருமே இல்லை. நம்ம எல்லா காரியங்களும் நம்ம எசப்பாக்காண்டி ஒரு சின்ன ஒரு காரியம் செய்கிறதுக்கு கூட பிள்ளைங்க இன்னைக்கு அநேகர் வந்து கடினப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அப்பாவோட இருதயம் அந்த நாட்களில் எப்படிப்பட்டதா இருக்குதுன்னு சொன்னால், நான் என்னோட காரியமாக யார் போவான், ஏசப்பா வந்து என்னோட காரியம் சொல்றது கூட அது நம்மளுடைய காரியம் தான், நம்மளுடைய ஆத்துமாக்களுக்காக தான், நம்மளுடைய ஆத்துமாக்காக ஒரு அழிந்து கொண்டிருக்கிற புறஜாதிகளுக்காக ஏசப்பா வந்தது போல இந்த நாட்களில் அவருக்கு பயன்படுத்துகிறதுக்கு பாத்திரங்கள் தேவை. அவர் பயன்படுத்த ரெடியா இருக்கிறாரு. ஆனா யார் போவான்னு சொல்லி இந்த நாட்களில் ஏசப்பா ஒரு பரிதவிப்போட தான் அந்த இருதயத்துல இருந்து நம்ம அப்பா கேட்கறது போல அப்பா கேட்கிறாரு. இன்னைக்கு நான் என்னோட காரியமா நான் அனுப்புறதுக்கு யார் இருக்கான்னு சொல்லி இந்த நாட்களில் ஏசப்பா கேட்கிறாரு. இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரும் தேவனுடைய சமூகத்துல நம்மளை ஒப்பு கொடுப்போம்னு சொன்னா ஏசப்பா நம்மளை கொண்டு நிச்சயமா இந்த காரியம் நம்மளை கொண்டு செய்ய வேண்டிய எல்லா ஊழிய காரியங்களையும் தேவன் செய்வாரு. அதுக்கு முதலாவது நம்ம என்ன பண்ணணும்னா தேவனுடைய சமூகத்துல நம்மளை அர்ப்பணிக்கணும். ஏன்னா எல்லா காரியத்துக்காண்டி நம்மளை கொடுப்போம், எல்லா காரியத்திலையும் நம்ம கண்ணோக்கமா இருப்போம். இருக்கிறது எல்லாம் அந்த காரியம் எல்லாம் உலகத்தோட முடிஞ்சு போயிடும், இந்த சரீரத்தோட முடிஞ்சு போயிடும். ஆனா நம்ம ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்யறோமோ அதற்கான பிரதிபலன் தான் நம்ம அந்த பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்கிறதுக்கும் அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதுக்கும் எதுவா இருக்கும். அப்போ இந்த நாட்களில் நம்மளிடத்துல முதல்ல சுயம் இருக்கக்கூடாது. நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், நம்ம எந்த நிலைமையில இருந்தோம்னு ஒரு நிமிஷம் நம்மளை நிதானித்து பார்ப்போம்னா என்னைக்கோ நம்ம அழிந்து போயிருக்கோம். ஆனா ஏசப்பா கிருபையா நம்மளை ரட்சித்தாரு, நம்மளை இந்த நாள் வரைக்கும் நடத்துறாரு. இனி எத்தனை சனங்கள் இருக்காங்க ஏசப்பாவை அறியாம, இன்னும் அவங்க இருதயம் திறக்கப்படலை, அவங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படலை. அவங்களுக்காக யார் போவா, யார் அவங்களுக்காக இந்த நாட்களில் அவர் வார்த்தையை சுமந்து கொண்டு போறதுக்கு ஒரு கழுதையை கொண்டு கூட அப்பா பேச முடியும். ஆனாலும் தேவன் நம்மளை நேசித்தனாலதான் நம்மளை இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காரு, கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த காரியத்திலையும் கூட எடுத்துக்கொள்ளலாம். யாத்திராகமம் 4வது அதிகாரம் 12வது வசனம். ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். ஆமென்.
இதுல யாரை குறித்து நமக்கு கொடுத்துருக்குன்னு சொல்லி பார்ப்போமானால் மோசையை குறித்து நமக்கு இந்த நாட்களில் தேவன் சொல்லுகிற வார்த்தை. மோசே சொல்லுவாரு, மோசே யாரை அனுப்புவேன்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போ இந்த நேரத்துல மோசையை என்ன பண்றாருன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மோசே என்ன பண்றாரு, அனுப்புறாரு. அப்போ மோசேட்ட சொல்லுவாரு, நீ போ. ஏன் அப்படி சொல்லுவாருன்னா, அதுக்கு முன்னாடி மோசே சொல்லுவாரு, ஏசப்பா நான் திக்கு வாய் உள்ளவன், நான் வந்த நான் உள்ளவன், என்னால அவங்க காரியத்தை செய்ய முடியுமா, வேற யாரையாவது என்ன பண்ணுங்க அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவார். இன்னைக்கு நம்ம அநேக நேரங்கள்ல நம்ம ஏசப்பாட சமூகத்தில் என்ன சொல்றோம், ஏசப்பா நான் பாவி, ஏசப்பா நான் இந்த பாத்திரத்துக்கு தகுதி கிடையாது, இந்த ஆராதனை நடத்த நான் தகுதி கிடையாது, ஏசப்பா வேற யாரையும் மூலமா எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்கள கொண்டு நடத்துங்கன்னு சொல்லி நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஆனா ஏசப்பா கிருபையா அவர் நினைச்சா யாருனாலும் மாற்ற முடியும். இந்த பாத்திரத்தை தள்ளிட்டு வேற ஒரு பாத்திரத்தை நிச்சயமா பயன்படுத்த முடியும். ஆனா ஏசப்பா அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் உங்களை கொண்டு என்ன காரியத்தை வைத்திருக்கிறாரோ அதை உங்களை கொண்டே முடிக்கணும்னு சொல்லி ஏசப்பா விரும்புறாரு. மோசையை ஏசப்பா முன்குறித்தாரு. மோசையினுடைய ஆரம்ப நாட்களை நம்ம பார்ப்போம்னா அவனுடைய இனத்தாருக்காண்டி அவன் ஒரு கொலை பண்ணுகிறவனா தான் இருந்தாரு. அது போலதான் இன்னைக்கு நம்மளோட ஆரம்பத்தை நம்ம பார்ப்போம்னு சொன்னா நம்மளோட எல்லாருக்குமே அந்தரங்கம் ஆண்டவருக்கு நமக்கு தெரியும். நம்ம எந்த நிலைமையில இருந்து நம்ம ஆண்டவர் நம்மளை தொட்டாரு, நம்மளை தூக்கி எடுத்தாரு, நம்ம எப்படி நம்ம ஆண்டவருக்குள்ள வந்தோம்னு சொல்லி அந்த நாட்களையே நம்ம ஒரு குற்றமா தேவனுடைய சமூகத்துல இன்னும் அப்பா அதே நாட்களை பிடித்து கொண்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. மோசே என்ன பண்றாரு, அதை பிடிக்காட்டியும் கூட அவரிடத்துல இருக்கிற குறையவே என்ன பண்றாரு, கொண்டு வர்றாரு. அந்த இடத்துல அவர் யாரை பார்க்கல, ஏசப்பாவை பெருசா பார்க்கல, அவருக்குள்ள இருக்கிற குறைய பார்க்கறாரு. நம்மளும் குறைவுள்ள மனிதர்கள் தான். ஆனாலும் ஏசப்பா சொல்றாரு, நீ போ, நான் உன் வாயோட இருந்து பேசுவேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பா என்ன சொல்றாரு. அதுக்கப்புறமும் அவன் என்ன பண்ணுவான்னா அந்த இடத்துலயும் மறுபடியும் ஏசப்பாட்ட என்ன பண்ணுவான், பேசுவான். அப்பதான் சொல்லுவாரு, உன்னோட வாய்க்கு பதிலா நான் யாரு, உனக்கு ஆரோனை நான் என்ன பண்ணுவேன், அனுப்புவேன், அவன் வாயோட இருந்து நான் என்ன பண்ணுவேன், பேசுவேன்னு சொல்லி ஏசப்பா என்ன பண்றாரு, சொல்றாரு. அது போலதான் இன்னைக்கு என்ன காரியங்கள் ஊழியத்துக்கு இந்த காரியம் நடத்துல மைனஸா இருக்கு, ஏசப்பா இந்த காரியம் இருக்குன்னு சொல்லி நீங்க இந்த நாட்கள்ல இது பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த காரியத்தை ஏசப்பாவோட கருத்துல நீங்க கொடுங்க. ஏசப்பாவுக்கு மோசையை போல நம்ம சஜஷன் சொல்ல வேண்டாம். அவரிடத்துல ஏசப்பா இதுதான் என் நிலைமை, நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம எதையுமே மறைக்க கூடாது. ஏன்னா அப்பாவுக்கு மறைக்க முடியும், நம்ம எதையும் மறைக்கவும் முடியாது. அதனால தேவன்பா இதுதான் என் நிலைமை, ஆனா நீங்க என்ன பயன்படுத்துவீங்கன்னா என்ன நான் உங்க கரத்துல நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஏசப்பாவோட கரத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம்னா நம்ம நினைக்கிறோம் மெசேஜ் கொடுக்கறது தான் தேவனுடைய ஊழியோட்டு இல்லை, அது ஜெபிக்கிறது ஒரு ஊழியம், ஒரு கலசு தண்ணி கொடுக்கறது கூட ஊழியம் தான், நம்ம அப்பாவோட ஊழியம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அவயமா இருக்கிறோம், ஒவ்வொரு அவயத்தை ஒவ்வொரு விதத்துல ஆண்டவர் பயன்படுத்துவாரு. அதனால ஏசப்பா என்ன பயன்படுத்துங்கன்னு சொல்லி முதலாவது தேவனுடைய சமூகத்துல அன்னைக்கு மோசையை கூப்பிட்டது போல இந்த நாட்களில தேவன் அனுப்புனது போல உங்களை இந்த சகல பட்டணங்களுக்கும் ஏசப்பா அனுப்புறதுக்கு அவர் ரெடியா இருக்கிறாரு. யாரெல்லாம் ஒப்பு கொடுக்க நீங்க சித்தமுள்ளவரா இருக்கிறீங்களோ தேவனுடைய சமூகத்துல நீங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது மோசையை கொண்டு அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினது போல ஆரம்ப நாட்கள் கொலை பண்ற நிலைமையில தான் கொலை பண்ணினவன் தான். ஆனா போக 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 அவன் என்ன பண்ணுவானா அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பகிர்ந்து பேசுகிறவனா என்ன பண்ணிடுவான், மாறிடுவான். ஆரம்ப நாட்களை போல அவன் கொலை பண்ணியிருப்பானா இஸ்ரவேலர் ஜனங்களை அழிக்கிறதுக்கு வேற யாருமே வேண்டாம், மோசையே போதும். ஆனா ஏசப்பா என்ன பண்ணாருன்னா மோசையினுடைய இருதயத்தை என்ன பண்ணாரு, மாற்றிட்டாரு. அவன் அவன் ஆண்டவருக்குள்ள வர வர வரதான் என்ன ஆயிரும், அவனுடைய கிரியை மாறும். இன்னும் நான் இப்படியே இருக்கிறேன் நீங்க தூரம் தூரம் போனீங்கன்னா நம்ம கிரியை மாறாது, இன்னும் பின்மாற்றத்துக்குள்ளதான் நம்ம என்ன பண்ணுவோம் போவோம். என்னைக்கு இப்படிதான் நான் இருக்கிறேன்ப்பா ஏசப்பாவோட கருத்துல நான் வரேன் அப்படின்னு சொல்லி என்னைக்கு நீங்க துணிஞ்சு அவருடைய வார்த்தையை நீங்க பிடிச்சு நீங்க வர்றீங்களோ அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நம்ம காண முடியும். அவருக்கு வைத்திருக்கிற திட்டத்தை நம்ம அறிய முடியும். அறிந்து அந்த பாதையில நம்ம மாத்திரம் இல்ல நம்மளை கொண்டு நீ எத்தனையோ ஆத்மாக்களை ஏசப்பா வழி நடத்த அவர் சித்தமுள்ளவரா இருக்கிறாரு. அதனால நாட்களையும் காலத்தையும் பிரயோஜனப்படுத்துகிற வண்ணமா தேவனுடைய சமூகத்துல இன்னும் நம்ம முற்றிலுமா இந்த நாள்ல நம்மளை ஒப்பு கொடுப்போம். அது மாத்திரம் இல்ல இன்னும் மோசை என்ன பண்ணுவாருன்னா என் பேரை கிறுக்கி போடுங்க ஏசப்பா, என் பேரை கிறுக்கி போடுங்க, ஆனா இந்த ஜனங்களை அழிக்காதீங்க. எப்படி இருந்த மோசை கொலை பண்ண அந்த அளவுக்கு துணிகரமா இருந்தாங்க, அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள மாம்சத்தினுடைய ஈடுபாடு இருந்துச்சு. ஆனா அப்படிப்பட்ட மோசையை கொண்டுதான் என் பேரை கிறுக்கி போடுங்க ஏசப்பா, இந்த ஜனங்களை நீங்க அழிச்சிங்கிற பேர் உங்களுக்கு வேண்டாம், இந்த ஜனங்களை நீங்க இது பண்ணீங்கிற பேர் உங்களுக்கு வேண்டாம் ஏசப்பான்னு சொல்லி இதான் ஏசப்பா கிட்ட அவர் என்ன பண்ணுவாரு, பரிந்து பேசுகிறவரா இருந்தாரு. அந்த மோசையை கொண்டுதான் ஏசப்பா என்ன பண்ணாரு, இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினாரு. அது போலதான் இந்த நாட்கள்ல தேவன் நம்மளை கொண்டும் அநேகரை வழி நடத்த அவர் ஆயத்த உள்ளவரா இருக்கிறார். நமக்கு தெரியாது, நம்ம இடத்துல ஒருத்தங்க பேசுறாங்கன்னா நமக்கு தெரியாது, ஏசப்பா அவங்களுக்குள்ள ஏதாவது காரியத்தை வைத்து கூட நம்ம இடத்துல கொண்டு வந்திருக்கலாம். அவங்களுக்கு நம்ம சத்தியத்தை அறிவிக்க வேண்டியது
பார்க்கிறாரு. உண்மையா நீங்க தேவனுடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம்னா அப்ப நம்மளை பயன்படுத்த ஒரு உண்மை உள்ளவரா இருக்கிறாரு. அடுத்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம் நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 12வது வசனம். கர்த்தருடைய தூதனானவர் அவருக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். ஆமென். யாரை பார்த்து சொல்றாருன்னா கிதியோனை பார்த்து ஏசப்பா என்ன சொல்றாங்க? பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாருன்னு சொல்லி கிதியோனை பார்த்து சொல்றாங்க. கிதியோன் எப்படிப்பட்டவன்னா அந்த அந்த அங்கிருந்து வந்ததான அமலேக்கியர் மீதியானருக்கு பயந்து அவன் என்ன பண்றான்? கோதுமைகளை ஒரு ஓரமா போய் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? அது வந்து பாதுகாத்து அதை வந்து அதை பதுக்கி வச்சுட்டு இருக்கிறான். ஆனா இப்படிப்பட்ட கிதியோனை பார்த்து தான் ஏசப்பா என்ன சொல்றாருன்னா பராக்கிரமசாலின்னு சொல்லி என்ன பண்றாரு? சொல்றதோடு மாத்திரம் இல்லாம 14வது வசனத்தை பாப்பீங்கன்னு சொன்னா ஒரு விஷயம் வாசிக்கலாம். அமலேக்குக்கு விரோதமாக 14. கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானிடத்தில் வைத்து நீக்கலாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். ஆமென். இந்த கிதியோனை தான் ஏசப்பா என்ன பண்றாருன்னா அந்த மீதியானவர்களை வந்து அவங்களுடைய கையில இருந்து நம்ம ஜனங்களை ரட்சிக்கும்படியாய் இந்த கிதியோனை தான் ஏசப்பா என்ன பண்றாரு? அனுப்புறாரு. ஆனா இந்த கிதியோன் என்ன பண்ணுவாருன்னா இல்ல ஏசப்பா, அடுத்த வசனத்தை பார்க்கும்போது நான் என் குடும்பம் சின்ன குடும்பம், நான் எதுக்குமே பிரயோஜனம் இல்லாம நானும் சிறியவன் சொல்லி அவனோட என்ன பண்றான்? இயலாமைகளை என்ன பண்றான்னா ஏசப்பாவோட சமூகத்துல எடுத்து சொல்லிட்டே இருக்கிறான். கிதியோனும் சொல்றது யாருங்கிறத என்ன பண்ணல? பார்க்கல. ஆனாலும் ஏசப்பா விடல. நீ போ, உன் கூட இருந்து நான் நடத்துவேன், உனக்கு இருக்கிற இந்த பலன் போதும். நம்ம சொல்லுவோம் ஏசப்பா நான் பலவீனமா இருக்கிறேன், நான் ஆவிக்குரிய ரீதியில பலவீனமா இருக்கிறேன், இல்ல மாம்சத்துல பலவீனமா இருக்கிறேன். எல்லாம் தெரிஞ்சு அப்பாவுக்கு தெரியும், நமக்கு நம்ம பலவீனமா இருக்கிறோங்கிறத நம்ம தெரியறதுக்கு முன்னாடியே அப்பா என்ன பண்ணிருக்கிறாரு? அறிந்திருக்கிறாரு. என் பிள்ளையோட இயலாம இதுன்னு சொல்லி அவர் பார்ப்பாரு. மனுஷங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை ஒரு குற்ற உணர்ச்சியை குற்றப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுவாங்க? பார்ப்பாங்க. ஆனா அப்பா என்ன பண்றாரு? அந்த அந்த எது ஒன்னால முடியலையோ அதை தான் ஏசப்பா எது நம்ம பயன்படாம வச்சிருக்கிறோமோ அந்த பாத்திரத்தை தான் ஏசப்பா என்ன பண்ணுவாருன்னா பயன்படுத்துவார். எந்த கல்லு தள்ளப்பட்டு இருக்குதோ நம்ம நல்லா எல்லாருக்கும் பிரயோஜனமா இருந்தா எல்லாரும் நம்மளை என்ன பண்ணுவாங்க? இன்வைட் பண்ணுவாங்க, நம்மளை எல்லாம் பயன்படுத்துவாங்க. எதுவுமே நம்ம பிரயோஜனமே இல்லாம நம்ம மற்றவங்களுக்கு பாரமா இருக்கிற சமயத்துல மனுஷங்களுடைய பார்வையில என்ன பண்ணுவோம்னா ஒதுக்கப்படுவோம். என்னைக்கு நம்ம அப்படி ஒதுக்கப்படுறோமோ, என்னைக்கு நம்ம இடத்துல ஒன்றுமே இல்லை, நான் வெறுமை, நான் ஒண்ணுமே இல்லை நம்ம நினைக்கிறோமோ அந்த நேரத்துலதான் ஏசப்பா என்ன பண்ணுவாருன்னா கிரியை செய்வார். இருக்கிற வண்ணமா எனக்கு எல்லாம் தெரியும் நம்ம தேவனுடைய சமூகத்துல நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னா பெருமைக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறாரு, தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறாரு. இந்த நாட்கள்ல ஏசப்பா என்னென்ன காரியத்துல நமக்கு தெரியும். இந்த நாள்ல கூட 7 to 8 நம்மளை ஜெபிக்கிறதுக்கு ஏசப்பா என்ன பண்ணிட்டு இருக்காரு? பயன்படுத்திட்டு இருக்கிறாரு. அதுவும் ஒரு ஊழியம் தான். அந்த ஊழியத்திலையும் கூட நான் டெய்லி ஜெபிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மனமேட்டிமை நமக்குள்ள வந்துச்சுன்னு சொன்னா அதன் மூலம் வருகிற ரட்சிப்பு தடைப்படும். அதன் மூலம் நடக்க இருக்கிற கிரியைகள் என்னப்படும்? தடைப்படும். அது ஊழியம் தான். நம்ம வந்து காணாத ஜனங்கள்ல நம்ம தூரமா இருக்கிற எல்லா ஜனங்களுக்காக நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கிறோம், தேசத்துக்காண்டி ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். அங்கங்க ரட்சிப்புன்னு நடந்து கொண்டுதான் இருக்குது. அதனுடைய பலம் நம்மளுடைய செபமா கூட நம்மளுடைய விதையா கூட என்ன பண்ணலாம்? இருக்கலாம். நம்மளுடைய ஆகாரத்தை தண்ணீர்ல போட்டு அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பேன். நம்ம ஒவ்வொரு நாளும் விதைச்சு கொண்டு இருக்கிறோம். அதுக்கான பலனை நம்ம நம்ம அனுபவிக்கணும்னா அதை நம்ம கண்கள் காணணும்னா நம்ம வந்து அந்த கிதியோன் சொன்னது போல அவன் சொன்னது உண்மைதான். ஏன்னா அவன் பயப்படுறவன் தான். அவன் வந்து என்னால எதுவுமே முடியாது ஏசப்பான்னு சொன்னது உண்மைதான். அது போலதான் இன்னைக்கு நம்மளால என்னென்ன காரியம் முடியல நமக்கு தெரியும். அதே மாதிரி ஏசப்பா நம்மளை என்னென்ன காரியங்களை பயன்படுத்துறாருன்னு நமக்கு தெரியும். அப்படிதானே? அதனால தேவனுடைய கருத்துல பயன்படாம இருக்கிறது நம்ம நிலைமை, பயன்படுகிறது தேவன் நம்மளை பயன்படுத்துகிற காரியம். அதனால ஏசப்பாவோட கருத்துல நம்மளை குறித்து எந்த ஒரு பெருமை பாராட்டாதபடிக்கு அந்த இந்த கிதியோனை ஏசப்பா அனுப்புனது போல இந்த நாட்கள்ல யாரெல்லாம் தேவனுடைய சமூகத்துல ஏசப்பா என்னிடத்துல ஊழியத்தை நடத்துறதுக்கு என்னிடத்துல பினான்சியலா எதுவும் இல்லை, என்னிடத்துல ஆத்மா இல்லை என்னிடத்துல அதுக்கான தகுதி இல்லை ஏசப்பான்னு சொல்லிட்டு இருக்கீங்களோ உங்க நிலைமை ஏசப்பாக்கு தெரியும். உங்க நிலைமை என் நிலைமை ஆண்டவருக்கு தெரியும். அந்த தகுதி இல்லைங்கிறது தான் நம்மளோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அதனால ஏசப்பா எடுத்த நாட்கள்ல பயன்படுத்த விரும்புகிறாரு. இருக்கிற வண்ணமா அல்ல, இன்னும் அநேக காரியங்கள் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் அது பயங்கரமா இருக்குன்னு சொன்னது போல இந்த நாட்களில் ஏசப்பா அந்த கிதியோனை பயன்படுத்தின தேவன் இந்த நாட்களில் நம்மளையும் பயன்படுத்த அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறாரு. ஆனா கிதியோன் என்ன பண்ணுவான்னா நம்ப மாட்டான் ஏசப்பாவை. அவன் 2-3 தடவை திரும்ப ஏசப்பாட்ட என்ன பண்ணுவான்னா அடையாளத்தை கேட்டுக்கொண்டே இருப்பான். ஆனா ஒரு விதத்துல
அதுபோல இந்த நாட்களில் உங்களை அந்த பட்டயமா எடுத்து தேவன் இந்த நாட்களில் பயன்படுத்த அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார். அந்த மீதியானியருடைய கைக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்களை கிதியோனை கொண்டு மீட்டெடுத்த தேவன் அந்த நாட்களில் ஃபர்ஸ்ட் மீதியானர்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க பயப்படுவாங்க. ஆனா நாட்கள் செல்ல செல்ல தேவன் அனுப்புனதுக்கு அப்புறம் அவனுடைய காரியம் என்னதான் இருக்குன்னா மீதியானியர்களை இவங்க துரத்துவாங்க. அதுபோலதான் இந்த நாட்களில் நம்ம என்னென்ன காரியத்துல சத்துருவை நம்மளை விலவ பண்ணி கொண்டிருக்கிறானோ, இன்னும் நம்மளை அப்படியே அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறானோ, அது வந்து நம்ம இன்னும் மாம்சத்தில் இருக்கிற வரைக்கும் தான். என்னைக்கு இப்ப இந்த வேலையில என்னுடைய கருத்துல நீங்க உங்களை ஒப்பு கொடுப்பீங்கன்னா, எசப்பா அந்த கிதியோனை கொண்டு செய்த காரியத்தை விடவும் பயங்கரமான காரியங்களை நம்மளை கொண்டு செய்ய அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறாரு. அதுபோல இந்த மீதியானியர்களுடைய கைக்கு நம்ம அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒப்புவிக்கப்பட்டதுக்கு காரணம் அவங்க தேவனுடைய பார்வைக்கு பொல்லாப்பான காரியங்களை செய்தாங்க. அது ஒருவேளை நீங்க இதுவரைக்கும் தேவனுக்கு பிரியம் இல்லாம ஏதாவது காரியங்களை நீங்க செய்து கொண்டிருந்தா கூட, நானும் நீங்களும் செய்து கொண்டிருந்தா, ஏசப்பா இந்த வேலையில கிருபையா இந்த வார்த்தையை நம்ம காதுகள்ல கேட்க பண்ணி கொண்டிருக்கிறாரு. அப்பா நான் என்னை முற்றிலுமா நான் ஒப்பு கொடுக்கிறேன். இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை நாளைய தினம் நிச்சயம் இல்லாதது. இந்த ராத்திரியில ஆண்டவரோட வருகை இருக்குன்னா எத்தனை ஆத்மாக்களை நம்ம ஆதாயப்படுத்தி இருக்கிறோம். ஏசப்பா ஒவ்வொரு நாளும் நமக்கு கிருபை தந்தாரு, நல்லா போஷித்தாரு, நம்மளை உடுத்துவித்தாரு. கிருபையா இந்த நிமிஷம் வரைக்கும் எத்தனையோ பேர் மறிச்சிட்டாங்க, ஆனா நம்மளுக்கு ஜீவனத்தை வந்து நடத்தி கொண்டு இருக்கிறாரு. அதனுடைய பலன் என்னன்னா நம்ம அநேகரை ஆதாயப்படுத்தணும் தான். இந்த ராத்திரி வேலையில அப்பாவோட வருகை இருக்குன்னு சொன்னா எத்தனை பேர் ஆண்டவரோட கூட போவோங்கிற நிச்சயம் நமக்குள்ள இருக்கு. இன்னும் நீங்க நம்ம பிச்சைவாளிகளாவே இருப்போம்னா இன்னும் நம்மளை தகுதிப்படுத்தணும். நம்மளை தகுதிப்படுத்தி பிறரையும் என்ன பண்ணணும், ஆயத்தப்படுத்தி ஆண்டவருடைய வருகைக்கு முன்னாடி நம்ம எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கணும். அப்போ இந்த வேலையில தேவனுடைய வார்த்தை வருகிறது. அவங்க தப்பு பண்ணினாங்க தான், ஆனா பொல்லாத காரியங்களை செஞ்சாங்க தான். ஆனா அவங்க மனம் கசந்து தேவனுடைய சமூகத்துல முறையிட்டும் போது அவங்களுடைய நெருக்கத்தை பார்த்து எசப்பா என்ன பண்ணாரு, ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி அதுக்கப்புறம் தான் கிதியோனை எழுப்பி அந்த ஜனங்களை வந்து என்ன பண்ணாருன்னா மீதியானியருடைய கையில இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்தாரு. அந்த கிதியோனை கொண்டு பயன்படுத்தின தேவன் இந்த நாட்களில் நம்மளை கொண்டு பயன்படுத்த அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறாரு. நமக்குள்ள அந்த ஆத்ம பாரம் வரணும். தேவனுடைய சமூகத்துல நாம மாத்திரம் ரட்சிக்கப்பட்டா போதாது. எசப்பா பார்த்து கொண்டு இருக்கிறாரு. நம்ம மாத்திரம் தேவனுடைய சமூகத்துல பிரவேசிக்கிறது அவருக்கு அது வந்து அந்த அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. நம்ம கூட ஒரு கூட்ட ஆத்மாவோட நம்ம கடந்து போகும் பொழுது நிச்சயமா தேவன் நம்மளை என்ன பண்ணுவாருன்னா அவர் ரொம்ப சந்தோஷமா நம்மளை வரவேற்க அந்த நித்திய ஜீவனை நம்மளுக்கு தர அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறாரு. அடுத்து நம்ம எடுத்து வாசிக்கலாம். அது ஏசாயா 6வது அதிகாரம் 8வது வசனம். யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். இதுல ஏசாயாவை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த காரியத்துல முதலாவது நம்ம பார்ப்போம்னு சொன்னா யார் அனுப்புவேன்னு சொல்லி எசப்பாவோட சத்தம் வந்த மாத்திரத்துல ஏசாயா என்ன பண்றாருன்னா, எசப்பா நான் இருக்கிறேன், என்ன பண்ணுங்க அனுப்புங்கன்னு சொல்லி ஏசாயா என்ன பண்றாருன்னா தேவனுடைய கரத்துல அவர் ஒப்பு கொடுக்கிறாரு. அவர் சும்மா ஒப்பு கொடுக்கல. அதுக்கு முன்னாடி பார்ப்போம்னு சொன்னா ஏசப்பா என்ன பண்ணுவாருன்னா சேராபின்கள்ல இருந்து ஒருத்தர் மூலமா என்ன பண்ணுவாருன்னா ஏசாயோட நாவை என்ன பண்ணுவாருன்னா தொடுவார். தொட்ட மாத்திரத்துல தான் அவனுக்கு ஒரு உணர்வு வரும். அவன் இதுவரைக்கும் செய்து கொண்டிருந்த தேவனுக்கு பிரியமில்லாம பேசி கொண்டிருந்த எல்லா காரியத்தையும் அவன் அந்த நேரத்துல ஒரு செகண்ட் தான் உணர்ந்து தேவனுடைய சமூகத்துல ஐயோ நான் வந்து அதமான அசுத்தமான உடல் உள்ளவன் சொல்லி அந்த இடத்துல ஏசப்பாவோட கரத்துல அவன் என்ன பண்ணான், ஒப்பு கொடுத்தான். அவன் ஒப்பு கொடுத்தது மாத்திரம் இல்லாம அந்த உணர்வு வந்துச்சு அவனுக்குள்ள. அவன் எப்படி இருக்கிறாங்கிற நிலைமை அவனால என்ன பண்ணுச்சு, ஏசப்பா தொட்ட மாத்திரத்துல அந்த தொட்ட மாத்திரத்துல அந்த அக்னிமயமான காரியம் அவன் தொட்ட மாத்திரத்துல அவனுக்குள்ள ஒரு உணர்வு வந்து அவன் செய்த காரியத்தை உணர்ந்து அதமானேன்னு சொல்லி அவன் என்ன பண்ணுவானா சத்தமிட்டு அவன் என்ன பண்ணுவானா சொல்லுவான். அப்படி சொன்னது மாத்திரம் இல்லாம அதுக்கப்புறம் அவன் கேட்கறது. இதுக்கு முன்னாடி எசப்பா பேசுறதுலாம் அவனுக்கு பெருசா தெரியாது. ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆகுனா யார் என் காரியமா போவான்னு சொல்லும் போது அதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்த அதே நாவு தான் இப்ப சொல்லுது, நாம இருக்கேன் எசப்பா, என்ன கொண்டு என்ன பண்ணுங்க செய்யுங்கன்னு சொல்லி எசப்பா என்ன பண்றாருன்னா ஏசாயா அறிக்கையிடுறாரு. அது போலதான் இந்த நாட்கள்ல ஏசப்பா நம்மளிடத்துல கேட்கிறாரு, யாரை நான் அனுப்புவேன், என் காரியமா நீங்க போவீங்களா, என் காரியமா யாரு போவா, சுவரை அடைக்கவும் திறப்புல நிற்கவும் நான் ஒருவரை தேடுவேன்னு சொல்லி ஏசப்பா தேடி கொண்டு இருக்கிறாரு. இன்னும் நம்ம குடும்ப வாழ்க்கை, நம்மளுடைய சுயமான காரியங்கள் இன்னும் எல்லாம் செய்யலாம். ஏசப்பாவோட சமூகத்துல நம்ம எல்லாம் கிடைக்கும். உலக பிரகாரமா நம்ம வந்து இருக்கும் பொழுது வீடு கிடைக்கும், வேலை கிடைக்கும், நல்ல லக்ஸரியான லைஃப் கிடைக்கும். ஆனா அதெல்லாம் கொண்டுட்டு நம்மளால பரலோகத்துக்கு
வந்து மாயையான நாட்கள். அந்த மாயையான நாட்களை நம்ம எப்படி பிரயோஜனப்படுத்துறோம்னு சொல்லி தான் ஏசப்பா பார்த்து கொண்டு இருக்கிறாரு. ஒவ்வொரு நாளையும் நம்ம வீணாக்கி கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நேரத்தையும் நம்ம அமைதியா இருக்கிற ஒவ்வொரு நேரமும், நம்ம தூங்கி கொண்டு இருக்கிற ஒவ்வொரு நேரமும் எத்தனையோ ஆத்துமாக்கள் இந்த நாட்களில் அழிந்து கொண்டு இருக்கிறது. நம்ம அழிஞ்சிருக்க வேண்டியது யாரோட ஜெபமோ நம்மளை ரசித்தது. அது போலதான் இந்த நாட்களில் நம்ம இந்த நாட்களில் திறப்புல நிற்கும் பொழுது ஏசப்பாகாட்டி திறப்புல மாத்திரம் இல்லை, ஒருவேளை இந்த நேரத்துல ஒரு காரியம் என்னன்னா, ஒருவேளை அநேகருடைய சந்ததியில ஊழியர்கள் எழும்பலாம். எத்தனை பேர் நீங்க ஊழியத்துக்காக நான் ஒப்பு கொடுக்குறேன், இல்லை என் பிள்ளையை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி, ஏன்னா முதல் பலன் கர்த்தருக்குரியது. அது அப்படி நம்ம கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுத்திருந்தா இன்னைக்கு அநேக ஊழியர்கள் தேவ பிள்ளைங்க எழும்பி இருப்பாங்க. ஆத்தும அறுவடை நடந்து கொண்டே இருக்கும். ஆனா ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கறதுக்கு நமக்கு மனசு இல்லை. ஏன்னா அதுல வருமானம் இருக்காது தான். ஏன்னா கஷ்டமா தான் இருக்கும், நெருக்கமான பாதையா கூட இருக்கும். ஏன்னா அது வந்து கேட்டுக்கு போற வாசல் கிடையாது. அதனால அது கொஞ்சம் விஸ்தாரமாலாம் இருக்காது, நெருக்கமா தான் இருக்கும், கண்ணீரா தான் இருக்கும். ஒருவேளை நம்மளுடைய விசுவாச பரீட்சையா இல்லாமையும் பாதையா கூட இருக்கும். ஆனா நம்ம அதனால அதுக்குள்ள போறதுக்கு நமக்கு கஷ்டமா இருக்கு. அதனால நம்ம என்ன சொல்லுவோம், ஏசப்பா நான் வேலை பார்த்துக்கிட்டே உங்க ஊழியத்தை என்ன பண்றேன், தாங்குறேன், நான் இன்னும் வேலை செஞ்சுட்டு, அது நல்லதுதான். ஆனாலும் கூட ஒருவேளை தேவனுடைய அழைப்பு உங்களிடத்துல இருக்குமானா நிச்சயமா நீங்க அது வயது ஒரு பொருட்டு கிடையாது. ஏன்னா சாமுவேலுக்கு ஏசப்பா சிறு வயதிலே கூப்பிடுவாரு, சாமுவேலே பாரு, இதோ அடியன் இருக்கிறேன் பாரு. ஏன்னா அவர் குழந்தை. ஆனா அதே போலதான் பவுல் நல்லா விவரமானவர் தான், நல்ல பெரியவர் தான், எல்லாம் கட்சி சேர்ந்தவர் தான். அந்த நேரத்துல அவன் வந்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை தேவனுக்கு விரோதமா எழும்பும் போது பவுலை பார்த்து ஏசப்பா என்ன பண்ணுவாருன்னா, நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நான் சொல்ல மாத்திரத்துல நான் என்ன செய்ய நீங்க சுத்தமா இருக்கிறீங்கன்னு சொல்லி பவுல் கேட்பாரு. அதனால வயசு ஒரு காரணம் கிடையாது, நாட்கள் ஒரு காரணம் கிடையாது. வார்த்தை வருகிற நேரத்துல பிடித்து கொண்ட ஏசப்பாகாண்டி ஒருவேளை ஏசப்பா என்ன அழைக்கிறாராங்கிறத, ஒருவேளை அழைப்பு இருந்திருக்குமானா தேவனுடைய சமூகத்துல நீங்க தனிப்பட்ட முறையில கேளுங்க. ஏசப்பா ஒருவேளை என்ன நீங்க ஊழியத்துக்கு அழைச்சி நான் வந்து இன்னும் உலக பிரகாரமான காரியங்கள் இல்லை, வேலை காரியங்கள்ல நான் ஈடுபட்டு கொண்டு இருந்தா ஏசப்பா எப்படி நீங்க திட்டமா பேசுங்கன்னு சொல்லி நீங்க ஏசப்பாவோட சமூகத்துல நான் என்ன செய்யணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்பீங்கன்னு சொன்னா, அந்த பவுலை கொண்டு ஏசப்பா பயன்படுத்தினது போல இந்த நாட்களில் நம்மளையும் அவர் உண்மையாய் அவருக்கு என்று பயன்படுத்துகிற பாத்திரமாய் நம்மளை பயன்படுத்த அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறாரு. ஏன்னா பேதுருடைய ஆரம்பத்தை பார்த்தனா மறுதளிப்பு தான். ஆனா அவன் ஆண்டவரை பார்த்ததுக்கு அப்புறம் அவனை கொண்டுதான் இந்த கல்லின் மேலதான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாதுன்னு சொல்லத்தக்கதா மறுதளித்த பேதுருவை கொண்டுதான் ஆண்டவருக்காண்டி வைராக்கியமாய் 5000 பேர் 3000 பேர் ரட்சிக்கப்படுறதுல எவ்வளவு பெரிய காரியம். அவனை கொண்டுதான் ஏசப்பா என்ன செஞ்சாரு. ஒருவேளை மனுஷங்க பார்வையில அவன் மறுதளித்தவனா இருந்தாலும் தேவனுடைய பார்வையில அவனை கொண்டு செய்ய வேண்டிய காரியம் இருந்துச்சு, அதை செய்து முடித்தாரு. அது போலதான் இந்த நாட்களில் ஊழியது நானும் ஏசப்பாட்ட கேட்டேன், ஒருவேளை ஏசப்பா நான் பிள்ளைங்களுக்கு பிளெஸ்ஸிங்கா கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல நான் என்ன கொடுக்கணும்னு எனக்கு தெரியல ஏசப்பான்னு சொல்லிதான் நானும் 2-3 காரியங்களை குறித்து வசனங்களை எடுத்து நானும் ஒவ்வொரு நேரமும் ப்ரிப்பேர் பண்ணிட்டே தான் இருந்தேன். ஆனா நேற்றுக்கு நைட்டு 2:30 மணிக்கு அப்புறம் தான் இந்த வசனம் எனக்கு இந்த வசனத்தை ஆரம்பத்துல தந்தாங்க, ஸ்டார்டிங்ல தந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் அதுக்கான ரீடிங் இல்லை. மறுபடியும் நேற்றுக்கு நைட்டு 2:30 மணிக்கு தான் இந்த வார்த்தை என்னிடத்துல வந்துச்சு. இந்த காரியங்களை ஏசப்பா எனக்கு வெளிப்படுத்தினாரு. அப்ப இந்த நாட்களில் கூட கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களை கொண்டு கூட தேவனுடைய திட்டம் பெரிதா இருக்கும். அதனாலதான் இந்த வார்த்தையை நம்மளுடைய காதுகளில் கேட்க பண்ண கொண்டு இருக்கிறாரு. அதனால தேவனுடைய சமூகத்துல இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை எப்படியோ இனிமேல் வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்குன்னு பயன்படும்படியாய் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஏசப்பா நிச்சயமாய் அநேக ஆத்துமாக்களை அறுவடை பண்ணுகிற ஒரு மேய்ப்பனாய் நம்மளை வழி நடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறாரு. ஒரு விஷயம் மத்தேயு 13 எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு 13 சொல்லும் போது ஏசப்பா ஒரு ஊமையா சொல்லுவாரு. அதாவது கோதுமை விதைக்கும் பொழுது அதனோடு கூட நம்ம தூங்கி கொண்டு இருக்கும் பொழுது சத்துரு வந்து களையை விதைச்சிட்டு போயிடுறான். இன்னைக்கு நம்ம வீணா அடித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு நிமிஷத்துலயும் சத்துரு வந்து ஆத்துமாக்களுக்குள்ள கலைகளை விதைத்து பாவத்துக்குள்ள இன்னும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள்ல, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்புற காரியங்கள்ல, இன்னும் ஊழியங்களுக்கு விரோதமா எழும்புற காரியங்கள்ல ஆத்துமாக்கள் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், அவனுடைய கலையாகி தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை விதைத்து அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, அவங்க எல்லாம் கோதுமை மணிகள் தான். ஏன்னா யார் உண்டாக்குனது, கர்த்தருடைய கருத்துல உண்டாக்கப்பட்ட பாத்திரங்கள் தான் எல்லாருமே. ஆனா அவங்களுக்குள்ள நம்மளுடைய அஜாக்கிரதைகள், நம்மளுடைய நிர்விசாரங்கள், ஜபக்குறைவு, ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவு கம்மி, நம்மளே இன்னும் பலப்படாம இருக்கிற நாட்கள் வந்து தூங்கி கொண்டிருக்கிற நாட்கள் தான். இந்த நம்ம தூங்கி கொண்டிருக்கிற இந்த நேரத்துல தான் சத்துரு அங்கங்க நம்மளாம் பாக்குறோம், மன்னிப்பு காரியங்கள்லாம் பாக்குறோம். அதற்கு நம்ம தான் காரணம்.
அஸ்திவாரம் நம்ம தான் அந்த இடத்துல. ஏன்னா அந்த அந்த அங்க இருக்கிறவங்களும் ஆத்துமாக்கள் தானே, அவங்கள கொண்டு தானே சத்துருவை இது பண்ணி கிரியை செஞ்சுட்டு இருக்கிறான். அதுக்கு நம்ம ஜெபிக்காதது கூட ஒரு காரணமா இருக்கலாம். நம்ம ஜெபிச்சிருந்தா அந்த கலைகள் வந்து விதைக்கப்பட்டிருக்காது. அதனால இந்த நாட்களில் அப்படிப்பட்ட காரியங்கள் இனிமேல் நம்ம தேசத்துல நடக்காதபடிக்கு ஏசப்பா ஒருவேளை நம்மளை கொண்டு ஜெபிக்கிற ஊழியமா இருக்கலாம், தாங்குகிற ஊழியமா இருக்கலாம், தேவனுக்குன்னு பிரசங்கிக்கிற பேதுருவை போல ஊழியமா இருக்கலாம், சுவிசேஷ ஊழியமா இருக்கலாம், இல்ல மிஷினரிகளா கூட இருக்கலாம். ஏசப்பாக்காண்டி என்ன காரியம் எனக்காண்டி நீங்க வைத்திருக்கிறீங்க ஏசப்பா, என்ன கொண்டு நீங்க என்ன சித்தம் வைத்திருக்கிறீங்கன்னு நமக்கு இந்த வேலையிலாவது கேட்போமானால் நிச்சயமாய் நம்மளை கொண்டு அது வயது ஒரு காரணம் அல்ல. தேவன் நம்மளை பயன்படுத்த அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறாரு. அதே போல அதே 13வது அதிகாரத்துல கடைசியா பார்ப்போம்னு சொன்னா 38வது வசனத்துல இருந்து பார்க்கும்போது நிலம்ங்கிறது வந்து உலகம், அது ஒரு உவமை தான். நல்ல விதைங்கிறது ராஜ்யத்தினுடைய புத்திரர், அதாவது கலைகள்ங்கிறது கொல்லாங்க சத்துருடைய காரியங்கள். அப்போ அவன் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறான், உலகத்துக்குள்ள கலையான காரியங்களை விதைத்து கொண்டு இருக்கிறான். ஆனாலும் 43வது வசனம் சொல்லுது, அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்தில் சூரியனை போல பிரகாசிப்பார்கள், கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன். இவ்வளவு நேரமா தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்டுக்கொண்டிருப்போம். நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். கேட்கிறது மாத்திரம் இல்ல, அதன்படி நம்ம தேவனுடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்துல சூரியனை போல பிரகாசிப்பார்கள் சொன்னது போல நம்ம இந்த நேரத்துல கேட்டு தேவனுடைய சமூகத்துல நம்மளை ஒப்பு கொடுப்போம்னா நம்மளை கொண்டு தேவன் அந்த ராஜ்யத்துல பிரகாசிக்கிற சூரியனை போல நம்மளையும் வைக்க ஒரு உண்மையுள்ளவரா இருக்கிறாரு. ஒரு விசையாய் கண்களை மூடி தேவனுடைய சமூகத்துல நம்ம தேவனுடைய சமூகத்துல அப்பா ஒரு நிமிஷம் தேவனுடைய சமூகத்துல கேட்போமா, ஏசப்பா என்ன கொண்டு நீங்க என்ன சித்தம் வைத்திருக்கிறீங்கன்னு சொல்லி கண்களை மூடி தேவனுக்கு உங்களுக்குமான இந்த நேரம் பிரயோசனப்படுத்தி கொள்ளுங்க. தேவன் நிச்சயமா உங்களை கொண்டு செய்கிற காரியம் அது பயங்கரமா இருக்கும். அது பரிதவித்து கொண்டு இருக்கிறாரு. என் பிள்ளை எப்ப அந்த வார்த்தை என்னிடத்துல கேட்கும்னு சொல்லி அவர் காத்து கொண்டு இருக்கிறாரு. அவர் கிரியைகளை நடப்பிக்க போகிறாரு. நீங்க வெறும் பாத்திரங்கள் தான், நான் வெறும் பாத்திரங்கள் தான், பயன்படுத்துகிறவர் அவரு. அவருடைய கரத்துல எசப்பா என்ன செய்ய சித்தமுள்ளவரா இருக்கிறீங்க எசப்பா, என்ன கொண்டு நீங்க என்ன காரியத்தை நீங்க வைத்திருக்கிறீங்கன்னு சொல்லி தேவனுடைய சமூகத்துல கேட்போமா. ஒருவேளை சத்துரு உங்களை குச்சப்படுத்தி கொண்டு இருக்கலாம், மாம்சம் உங்களை குச்சப்படுத்தி கொண்டு இருக்கலாம், குயவனுடைய கரத்துல இருந்து களிமண் கெட்டு போனது போல கூட இந்த நாட்கள்ல நம்ம வாழ்க்கை அப்படி இருக்கலாம். ஆனாலும் ஏசப்பா அதை மீண்டுமாய் வடைந்தெடுக்க ஒரு உண்மையுள்ளவரா இருக்கிறாரு. புறம்பே தள்ளுகிறவர் அல்ல. அதே பாத்திரத்தை பயன்படுத்தினது போல இந்த நாட்கள்ல நம்மளே அவர் பயன்படுத்த உண்மையுள்ளவரா இருக்கிறார். ஒரு விஷயம் தேவனுடைய சமூகத்துல நான் வாழ்வது